அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடொழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். ஒரு சின்ன பதிவு தான் இது. ஒரு 10 பாக்கெட்டில் நிறைய போயிடுச்சு. இது ஒன்று மிச்சம் கிடந்துச்சு. இது யூஎன்சி காயின் இப்போ தான் கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ரிசர்வ் பேங்கில் உள்ளது. இது 100% யூஎன்சி. இந்த கவர் வந்து இது ரிசர்வ் பேங்க் கவர் இது எவ்வளோ டஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அதனால தான் நான் கவரோட போடலை, கவரை விட்டு எடுத்துட்டு. ஒரு அற்புதமான நாணயம், ஒரு 9 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. மக்கள் புழக்கத்துக்கெல்லாம் போகல, இன்றைக்கி தான் என் கரம் படுது. சும்மா ஒரு 2015 நினைக்கிறேன். 2015 ஹைதராபாத் மின்ட்டு. ஹைதராபாத் மின்ட்டு. இதுலேயே ஒரு எரர் காயின் 1-2 இருக்கும், நான் பார்க்கல இன்னும். இப்போ தான் உடச்சி போட்டேன். எவன் இந்த காயின் புழக்கத்துக்கு போயிடுச்சுன்னா மக்கள் கரங்கள் பட்டு பின்னால் உள்ள மின்ட்டு தெரிய மாட்டேங்குது. எல்லா காயினும் நிறையா இருக்குது என்கிட்ட. அந்த பின்னால் உள்ள மின்ட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. ஒரு யூஎன்சி காயின்லேயே எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது இன்னும் கரங்கள் இந்த இடத்துல படையில், அந்த இடத்துல மட்டும் பட்டு அழிஞ்சு, இந்த 5 ரூபா காயினில் ருபீஸ் எரர் இருக்குல்ல, அது மாதிரி இதில் வந்து மின்ட்டு பூரா அழிஞ்சிருது. கடைசியாக கீழே அடியில் கொண்டு கொடுத்துருக்காங்க. அந்த இருக்குறவங்க இந்த இருக்கு வருங்க. 2015 ஸ்டார் மின்ட்டு. நம்ம எல்லாத்துலேயுமே 2015 ஸ்டார் மின்ட்டு தான். இந்த இருக்குது பாருங்கள், ஹைதராபாத் மின்ட்டு. இது கொஞ்சம் ரேர் காயின். இது 100% யூஎன்சி, அதில் சந்தேகம் இல்லை. சரி, இந்த காயின் இன்றைக்கி என்ன விலை அப்படின்னு சொல்லி நான் நெட்டில் சர்ச் பண்ணுறேன். இன்றைக்கி இப்போ பண்ணது. இந்த காயின் வந்து கொல்கட்டா மின்ட்டாக இருந்ததுன்னா 150 ரூபா, ஹைதராபாத் மின்ட்டாக இருந்ததுன்னா 200 ரூபா. இது எல்லாம் ஹைதராபாத் மின்ட்டு யூஎன்சி காயின். 200 ரூபாயில் பாதி 100 ரூபாய்க்கு கொடுக்கலாம். சரி, 100 ரூபாயிலையும் பாதி 50 ரூபாய்க்கு கொடுப்போம். 100% யூஎன்சி வேணுங்க. ஒரு 10 ரூபா 20 ரூபா வாங்கி உங்களுடைய ஃபைலில் வச்சுக்கோங்க, ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க, வெளியவே எடுக்காதீங்க. இது முதல் கரங்கள் என்னுடைய கரம் தான். இது யார் கரமும் படாதது. புது ரோஜா மாதிரி. இதனுடைய இன்னைய விலை இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முந்தி விலையை உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன். 2015 உள்ளது. ஹைதராபாத் மின்ட்டு. ஒரு காயின் 200 ரூபா. நீங்கள் வேணும்னா இந்த விலை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோ கார்ட் ஷாப்பிங் பண்ணிட வேண்டியதேன். 10 காயின் வேணும்னா 2000 கொடுக்கணும். இதில் 10 காயின் வேணும்னா வெறும் 500 தரும். இது இருக்க வரைக்கும் தான். இதுமாரி என்கிட்ட வேறெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு பாக்கெட்டு அது மட்டும் இருக்குது என்கிட்ட. இது சேல் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட மீண்டும் கேட்டாலும் கிடைக்காது. என்கிட்டே வேறு இல்லை, என்னுடைய கலெக்ஷனும் வேறு இல்லை. சரி, நான் எவ்வளோ தான் வச்சுட்ருக்க, கொஞ்சமாக தள்ளி விடுவோம் அப்படின்ட்டு இதை கொடுக்குறேன். 2015 உள்ளது, 9 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. ஒரு காயின் வெறும் 50 ரூபா. 200 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. 4ல் ஒரு பங்கு கொடுக்குறேன் விலை. இது குறைச்சி நீங்கள் கொடுக்க முடியாது, வாங்க முடியாது. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நாணயம். இன்னொரு நாணயத்தை காமிக்கேன். இது ஒரு 100 காயின் நான் பிறக்கி எடுத்து கவர் போட்டு வச்சுருக்கேன். கீழே கொட்டாக இருந்தால் கொட்டெல்லாம் முன்னாடி அள்ளிகிட்டு இருக்கணும். இது எல்லாமே காயின் நல்ல கண்டிஷனான காயின், அதில் சந்தேகம்லாம் இல்லை. இந்த 100 காயினுமே மாஸ்கோ மின்ட், எம்எம்டின்னு போட்டிருக்கோம் இந்த இடத்துல. இந்த 2000 கீழே தெரியுதா? இதுமாரி இந்த 100 காயினுமே மாஸ்கோ மின்ட்டு. இதுவும் 100 காயின் கரெக்டாக இருக்குது. காயின் எல்லாமே நல்ல கண்டிஷனான காயினை பார்த்துக்கோங்க, தெளிவாக இருக்கும். வேறு மின்ட்டில் நீங்கள் தேட வேண்டாம். நான் எடுத்து தான் பொறுக்கி தான் வச்சுருக்கேன். 100 நாணயங்கள் மாஸ்கோ மின்ட்டு. இந்த மாஸ்கோ மின்ட்டினுடைய இன்றைக்கு உள்ள விலை எவ்வளோன்னு பாருங்கள். இன்றைக்கி உள்ள விலை மாஸ்கோ மின்ட்டினுடைய விலை, ஒரு நாணயம் 100 ரூபா. யூஸ்டு கண்டிஷன் நாணயம் 9 கிராம் நாணயம், ஒரு நாணயம் 100 ரூபா.
இப்போ இதில் இந்த வலைத்தளத்தில் ரேட்டுக்கு இது கொடுத்தா இது வந்து 10,000 ரூபா. நான் 10,000 கொடுக்கல. 10,000 பார்த்து 5,000 தர வேண்டாம், 5,000 பார்த்து 2,500 தர வேண்டாம். 10ல் 1 பங்கு தலைவரே. நண்பர்களே, 10ல் 1 பங்கு. இந்த நாணயம் 100 ரூபா, நான் உங்களுக்கு 10 ரூபாய்க்கு தரேன். 100 நாணயம், நல்ல குட் கண்டிஷனான காயின். 10ல் 1 பங்கு, அவ்வளோதான். ஒரு காயின் வெறும் 10 ரூபா. காயின் ஃபுல்லாகவே குட் கண்டிஷனான காயின், இல்லை டேமேஜ் காயின் அந்த இதெல்லாம் இருக்காது. நல்ல காயினாக பிறகு இதில் எடுத்து வச்சுருக்கேன். நன்றி, வாழ்த்துக்கள். இதுக்கு இதை விட குறைஞ்சி நான் கொடுக்க முடியாது. அது மாதிரி என்கிட்டே இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். இன்னும் 1 வருஷம் கழித்து 15 ரூபா 20 ரூபா எடுத்துக்கலாம். வேணுங்க வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு யூஎன்சி காயின் கிடச்சிச்சு இந்த 25 பைசாவில். எப்படியோ தப்பி தவிர யூஎன்சி காயின் ஒரே ஒரு நாணயம் மட்டும் கிடச்சிது. டெல்லி 1982. என்ன மின்ட்டுன்னு சொல்லிடவா? இது வந்து மும்பை மின்ட்டு தான். சிலவங்க இது தெளிவில்லாமல் இருக்கிறனால இதை வந்து ஹைதராபாத் மின்ட்டும்பாங்க. இது வந்து பக்கா மும்பை மின்ட்டு தான். இது வந்து சந்தேகமெல்லாம் கிடையாது. ஆனால் ஹைதராபாத் மின்ட்டு மாதிரியே தோணும். ஒரே ஒரு நாணயம் மட்டும் யூஎன்சி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. பக்கா யூஎன்சி, அதில் சந்தேகம் கிடையாது. இந்த கரையெல்லாம் கரம்பட்டு வந்த கரை கிடையாது, காயின்லேயே உள்ள ஒரு லைனிங். ஒரே ஒரு நாணயம் மட்டும் இருக்குது, 100 ரூபா ஒரு நாணயம். இதெல்லாம் சும்மா நீ கிடச்சிச்சு. தாமரையும் சூரியனும் எல்லாமே குட் கண்டிஷனான காயின். ஒரு 4 நாணயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 நாணயம் இருக்குது. ஒரு நாணயத்தினுடைய விலை வந்து 250 ரூபா. காயின் எவ்வளோ கண்டிஷனாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எதுவும் கண்டிஷனான காயின் தான் நான் காமிக்கிறேன். விலையெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது. இது மும்பை மின்ட்டு நாணயம் கண்ட்ரோலர். இது வந்து ஒரு ரேர் காயின். இது வந்து ஒருத்தர் ஒரு பாக்கெட்டை வச்சுக்கிட்டு 7,000 ரூபா கேட்டார். ஒரு நாணயம் 70 ரூபா ரேட் போட்டு கேட்டார் யூஎன்சி. நான் வேண்டான்ட்டு, அவ்வளோக்கெல்லாம் போக முடியாது. அதிகபட்சம் நான் வந்து ஒரு 35 ரூபா, இந்த 30 ரூபா 40 ரூபான்னு நான் விற்கிற மாதிரி என்ன கொடுங்க அப்படின்ட்டு இருக்கேன். சும்மா ஒரு காயின் 100 ரூபா 80 ரூபாலாம் போகாது அப்படின்னு. மற்றெல்லாம் சும்மா நார்மலாக இன்றைக்கி கிடச்சதாங்கிட்ட வச்சுருக்கேன். 2004 மும்பை மின்ட்டு ஒரே ஒரு நாணயம் இன்றைக்கி வந்துச்சு. இது 100 ரூபா ஒரு நாணயம். கல்கட்டா மின்ட்டு இருந்ததுன்னா 700 ரூபா விட்ருக்கேன். நான் அதை வந்து ஒரு 300 ரூபான்னு கொடுப்பேன் கல்கட்டா மின்ட்டுன்னு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா காயின் குட் கண்டிஷனான காயின், நல்ல ஹைதராபாத் மின்ட்டு. வெறும் 50 ரூபா தான். வேண்டும் என்பவர்கள் வாங்கி கொள்ளலாம். ஒரே ஒரு 1992 150 ருபீஸ். ஒரே ஒரு 1984 ஹைதராபாத் மின்ட்டு 300 ருபீஸ். இது சும்மா ஒரு ஹைதராபாத் மின்ட்டு ஒரு 20 ரூபா 25 ரூபா அவ்வளோதான், அதிகபட்சமான விலை. இது ஒரு ஆளுக்கு 400 காயின் எடுத்து வச்சுருக்கேன். 400 காயின் யூஸ்டு கண்டிஷன் காயின். இதில் இன்னும் 100 காயின் வைக்கணும். 500 காயின் அனுப்ப போகிறேன் காலையில். இது ஒரு காயின் வந்து எல்லா மின்ட்டும் இருக்கும். இதில் எல்லா மின்ட்டும் இருக்கும். இதில் அறிஞர் அண்ணா காயின் ஒரு 100 காயின் இருக்குது. நார்மலாகவே ஒரு காயின் வந்து அது 50 ரூபா. இப்போ வந்து 100 ரூபா போட்டிருக்காங்க. நான் இது எல்லாமே 10 ரூபான்னு கொடுத்துருக்கேன். சாணக்கியா 10 ரூபா தான், வைஷ்ணவதேவி 10 ரூபா தான், ஜெயிண்ட் அல்போன்சா 10 ரூபா தான், தஞ்சை பிரகதீஸ்வரர் ராஜராஜ காயின் 10 ரூபா தான், அறிஞர் அண்ணா காயின் 10 ரூபா தான். எல்லாமே 10 ரூபான்னு ஒரு 500 காயின் 5000 ரூபாய்க்கு கொடுக்குறேன் நாளைக்கு. எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 12 நாணயம் இருக்குது. பிரிட்டிஷ் காயின் 20 பென்ஸ். இது 1989. எல்லாத்துலேயுமே வருஷம் போட்டிருப்பேன். 82 காயின் அருமையாக இருக்கும். 20 பென்ஸு. ராணி காயின் 2ஆம் எலிசபெத் காயின். ஒரு காயின் அருமையாக இருக்கும். எலிசபெத் 2 ஒரு நாணயம் வெறும் 80 ரூபா. இது 1982 உள்ளது.
82னா ஒரு 42 43 வருஷம் ஆகும். ஒரு 10 நாணயம் மட்டும் இருக்குது, அவ்வளோதான். ஒரு நாணயம் 80 ரூபா. வேணுங்க வாங்கிக்கோங்க. இங்கிட்டு ஒரு 4-5 காயின் போட்டிருக்கேன். இது ஆல்பத்தில் எடுத்து வைக்கிறதுக்காண்டி போட்டதை எடுத்து வைக்காமலே விட்டேன். இதெல்லாம் 1950 மேலே ஃபேன் ஓடுறதுனால அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் வந்து கீழே வந்து காயினில் சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இது 1950, இது 1950 மும்பை மின்ட்டு. மற்றெல்லாம் என்னென்ன மின்ட்டு? மும்பை மின்ட்டு தான். இது மும்பை மின்ட்டு தான். இது மும்பை மின்ட்டு தான். காயின்லாம் அருமையான காயின். இது மும்பை மின்ட்டு தான். ஒரு 5-6 நாணயம் இருக்குது. இது கொஞ்சம் டேமேஜ் காயின், பின்னாடி லேசாக டேமேஜ் ஆகிருக்கா. இது 500 கொடுக்கொண்டான். ஒரு 300 கொடுத்தா போதும். மற்றது எல்லாமே ஒரு காயின் ஈச் 500 ருபீஸு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த இருக்குது பாருங்க, இது ரேர் காயின், ரேர் கேட்டகரி. காயின் வந்து குட் கண்டிஷனாக இருக்கும், அவ்வளோதான். நம்மளால் அவ்வளோதான் செய்ய முடியும். இதுக்கு மேலே கண்டிஷனாக கொடுக்க முடியாது. ஒரு 75 வருஷத்துக்கு முந்தி உள்ள நாணயத்தை 1-2 வாங்கி உங்கள் கலெக்ஷன் வச்சுக்கோங்க. நல்ல காயினாக அனுப்பிச்சி விட்றேன். 500 ருபீஸ். இந்த 2000 மாஸ்கோ மின்ட்டு இப்போ வந்து நான் 10ல் 1 பங்குன்னு சொல்லி 1000 ரூபா சொல்லிட்டுருக்கேன்னா, இதேமாரி 99 மாஸ்கோ மின்ட்டு 100 எடுத்து வச்சுருக்கேன். அது தேவைனாலும் வாங்கிக்கோங்க. 100 காயின் 1000 ரூபா தான். அதுலேயே யூஎன்சி இருக்குது என்கிட்ட. ஒரு காயின் 50 ரூபா. வலைத்தளத்தில் 150 ரூபா. நான் 100 ரூபா குறைச்சி 50 ரூபான்னு கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு 10 அல்லது 12 காயின் இருக்கும், அவ்வளோதான். அதுமாதிரி பசவேஸ்வரா, அது வந்து யூஎன்சி காயின் இருக்குது. அது ஒரு காயின் 100 ரூபா. பசவேஸ்வரா யூஎன்சி காயின் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. வேணும்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் யூஎன்சி காயின் தான் அனுப்புவேன். நார்மல் காயின் இல்லை என்கிட்ட. பசவேஸ்வரா காயின் இன்னும் ஒரு 10-20 காயின் இருக்கும். ஒரு காயின் 100 ரூபா. நன்றி நண்பர்களே, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருமே உங்களோட மனசையும் உடம்பையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.